இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் இன்றைய நாளில் உங்கள் இதயத்தை மெதுவாக தொட்டுச் செல்லும் ஒரு சிறிய நினைவூட்டலுடன் நான் உங்கள் அசீமா ஷாகுல். நேற்று நாம் நன்றி உணர்வை பற்றி பேசினோம். இதயம் கொஞ்சம் இலகுவானது, உள்ளே ஒரு சிறிய ஒளி வந்தது. இன்று ஒரு புதிய தொடக்கம், a fresh intention. Ramadan is moving forward and slowly you're moving forward too. இன்று ஒரு மெதுவான கேள்வி கேட்கலாம். நான் எதற்காக வாழ்கிறேன்? என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? Sometimes life becomes like a routine. You wake up in the morning, work, care for family, finish the day and sleep again. Days move, but the heart still searches for its meaning. நம் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான நோக்கம் வேண்டும், a clear intention. When intentions becomes clear, the heart becomes steady. We do salah, we fast, we make dua. ஆனால் இன்று நம் உள்ளத்திடம் கேட்கலாம், என் நோக்கம் என்ன? Why we are doing all this? மக்களுக்காக அல்ல, பாராட்டுக்காக அல்ல, யாரிடமும் எதையும் நிரூபிக்க அல்ல, அல்லாஹ்வுக்காக. இன்று உங்கள் உள்ளத்தில் மெதுவாக சொல்லுங்கள், யா அல்லாஹ், என் வாழ்க்கையை உன்னுடன் இணைக்க விரும்புகிறேன். நான் உனக்காக வாழ ஆசைப்படுகிறேன். No pressure, no rush. Just sincerity. ஒரு சிறிய நல்ல நோக்கம் வாழ்க்கையின் திசையை மாற்ற முடியும். You may not change everything today, but you can reset your heart. ஒரு சின்ன பிராக்டிஸ் இன்னைக்கு பண்ணலாமா? இன்று ஒரு சேலை முழுவதும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். ஒரு தொழுகை கவனத்துடன், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அமைதியான துவா, இது போதும். This is more than enough. When intentions becomes pure, life becomes lighter. When intentions become sincere, peace becomes steady. யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கி, எங்கள் நோக்கத்தை தெளிவாக செய்து, எங்கள் வாழ்க்கையை உன் பாதையில் நடத்துவாயாக. எங்கள் செயல் அனைத்தும் உனக்காக இருக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். You are not just passing Ramadan. You are becoming someone new. நோக்கம் தெளிவாகட்டும், இதயம் அமைதியாகட்டும், அல்லாஹ் வழி நடத்தட்டும். Breathe in clarity, breathe out confusion. Walk forward with intention. This is Azima Shahul signing off for today. Inshallah, நாளை மீண்டும் சந்திப்போம் இந்த ரமதான் பயணத்தில் இன்னொரு அழகான சிந்தனையுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.